இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஞ்சரும் கார்லிக்கும் படுத்துருந்துச்சுங்க. லாரிக்காரங்க போகையில் ஃபோன் பேசிக்கிட்டே போனாங்களா, கவனிக்கவே இல்லைங்க. கவனிக்காமல் விட்டு பிள்ளைகளுக்கு பாருங்கள் எப்படி அடிபட்டிருக்குன்னு. தோல் லேசாக இதில் பேந்துருக்குது. அதுக்கப்புறம் இங்கிட்டு பாருங்க, தொட விட மாட்டேங்குது, கத்துதுங்க. சரிம்மா சரிம்மா சரிம்மா. அப்புறம் இந்த சைடு பாருங்க, அதுவும் பேந்துருக்கு, தொடவே விட மாட்டேன்ருச்சு. இன்னும் காலையிலேருந்து எதுவும் சாப்பிடலை. அப்புறம் பக்கத்தில் உள்ளவங்கலாம் தண்ணியை வச்சு உருவி விடுமானாங்களா. ரொம்ப வேதனை ஆகி போயிடுச்சு போல் அதுக்கு. அப்புறம் சரி ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு அதுகளை சரி எதுக்கும் குளிக்க வச்சுருவோம் அப்படின்ட்டு, சரி குளித்தா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல, நம்மளை மாதிரி தானே அவங்களுன்ட்டு குளிக்க வச்சு மஞ்சளை போட்டு விட்டேங்க, ஆன்டிபயாட்டிக் தானன்ட்டு. அப்புறம் பவுடரை போட்டவும் கொஞ்சம் ரிலாக்ஸாக படுத்துருக்காங்க. ஆனால் சாப்பாடு பாலும் பிஸ்கட்டும் வச்சேன், சாப்பிட மாட்டேங்குது, ரொம்ப வேதனைக்குது போல். சரி நான் போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு உங்களுக்கு இதோட கண்டிஷன் எப்படின்னு சொல்கிறேன்.